இங்கு முருகப்பெருமான் நடந்து கொண்டிருக்கின்ற மதுரையை சேர்ந்த திருப்பூர் முருகதாஸ் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மலர் மாலை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. மனமலர்ச்சியை பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்தில் இருக்கும் விழாப்பிள்ளைகளுக்கு நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். குருவாய் வருவாய் அருவாய் குமரே முருகா, நல்ல ஞானத்தோடு நல்ல அறிவுக்கு நிறைய நான் பேசக்கூடிய நாட்டிலே வரவேண்டும் வரவேண்டும் வரவேண்டும். நாங்கள் சொல்லுமே வருக கழகத்தால் உலகத்தை வாழ்க்கக்கூடிய உத்தவரை வருக தத்துவம் வருகை இசை ஏழையே வருக தங்களது வருமாறு கழகாசனம் பெறுவீங்க. கண்டு நல்லாசிகளை பெற்றுக்கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமான வணங்கவரும் வேளையிலே குறுதி இடத்திலே வெளிமலைச்சாரலை கண்டேன் மெய் கண்டதோ நாரதமணி அடைய வேண்டியதோ சுப்பிரமணி நாம் இருப்பதோ திருத்தணி நீ அப்படியே நிறுத்தி நாம கருடைய சிறப்பு கேட்கணும். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட தேவையில்லாம ரொம்ப பேசுறீங்க, தேவையில்லாம ரொம்ப பேசுறீங்க, தேவையில்லாம எல்லாரும் போவீங்க. அது வேற, யாரையும் கூப்பிட்டு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க காரியம் இருக்கா, நீங்க எங்க வேணும் போவீங்க, எப்படி வேணும் போவீங்க. ஆனா எந்த இடத்துல என்ன பேசணும், நம்ம எதை பேசக்கூடாது, நாம பேசுற விளைவுகள் என்னென்ன நடக்கணும் அப்படிதான் யோசிச்சு நிதானமா பேச கத்துக்கணும். நான் பேசலாமா? இப்ப அனுமதி கேட்டு பேசுறேன். இப்ப கத்துக்கிட்டீங்க வந்து உங்களுக்கு சொன்னேன், நான் பேசவா வேண்டாமா, இதுதான் புதுசியா இருக்கும். இப்ப பேசுங்க. முருகா, எங்க யார்கிட்ட எதை பேசுறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் பார்த்த பிறந்தாள் நீங்க உபதேசம் பண்றதுக்கு நான் உங்க அப்பா கிடையாது. சொல்றேன் கேட்டுக்கங்கன்னு சொல்றது. நான் உங்க அப்பனுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். எப்படி? உங்க அப்பனுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். காரணம் நீங்க வர்றதுக்கு உங்க அப்பாவுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, முருகன் இந்த கலியுகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு. நான் 4 யுகத்தில் இருக்காரு. நான் பேசுறேன்னா என்னுடைய பேச்சுல ஒவ்வொன்றும் அர்த்தம் இருக்கும். இன்னொன்னு, அதுவும் குறிப்பா உங்கள்கிட்ட வந்து பேசுறேன்னு வச்சுக்கங்களேன், உங்கள்கிட்ட வந்து பேசணும். ஏன்னா ஊமையாக இருந்த குமரகுருபரை பேச வச்ச நீங்க. ஏன்னா எல்லாத்தையும் பேச வச்ச அழகு பார்க்கிறவர் நீங்க. அதனால உங்கள்கிட்ட தான் நான் பேசுறேன், வேற எங்கேயும் பேச முடியாது. அதனால நான் பேசலாம்ல. இப்ப நீங்க பேசுங்க.
நல்லா பேசுறீங்க, பரவாயில்ல. முந்திக்கு இப்ப பரவாயில்ல, முதல்ல இப்ப பரவாயில்ல. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அருமையான சொல்றீங்க, உங்க அப்பா நினைச்சீங்க நீங்க பேசாதீங்க. எங்க அப்பா யாரு, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, மும்மூர்த்தியில முதல் மூர்த்தி, வேதத்துக்கு நாயகன், உலகத்தை எத்தனை யுகங்களுக்கான உலக அடிகளை வந்து என்னோட தந்தையின் முத்தரானவங்க உலகத்தை அழிக்க முடியுது. நீங்க எதுக்குமே நாயக்கலாது. எங்க அப்பாவோட உபசமாக பேசிக்கிட்டீங்க, உங்க அப்பாவை நீங்க நினைக்காதீங்க. எங்க அப்பா யாரு, எங்க அப்பா பேர் என்ன சொல்லுங்க. எங்க அப்பா பேர் என்ன? அம்மையப்பன். எப்ப எப்ப இருக்கு அம்மையப்பன் பேர் எப்ப இருந்ததுன்னு கேட்டேன். இப்ப அம்மையப்பன் சொல்லலாம். சொல்லுங்க, அம்மையப்பன் பாட்டிட்டாங்க. எத்தனை பேருக்கு சொல்லுங்க, ஏதாவது பேர் சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லணும்? ஏங்க நீங்க கேட்டீங்க, நான் என்ன கேட்டேன், உங்களுக்கு எந்த இடத்துல எந்த பேர் உங்களுக்கு சிவன், சிவன் பேரு, சக்தி பேரு. சிவசக்தி அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர். அம்மையப்பனா அம்மையும் அப்பனாக ஒரு சேர இருக்கிற அம்மையப்பன் சொல்றோம். அம்மா அப்பா அர்த்தநாதீஸ்வரர். ஆமா. ஆனா நான் கேட்கறது, நீங்க சொல்றது என்ன, உங்க அம்மா அப்பா மாதிரி நீ நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அர்த்தம் வேற. உங்க அப்பா மாதிரி நினைக்காதீங்கன்னு சொல்லிங்க. அதே எங்க அப்பா யாருன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். எங்க அப்பாவுக்கு நீங்க போய் ஆலோசனை சொல்லுங்க. சொல்லுங்க, எப்ப ஆலோசனை சொல்லுங்க. எதையாவது பேசுறது சரி, நீங்க பேசுறதுக்கு ஆமா போட்டு நான் ஆள் கிடையாது. இப்ப நீங்க பேசுறது தப்பு. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த முருகன் இந்த அவதாரத்துல இந்த வர்றதுக்கு காரணமே நாங்க வச்ச வேலைக்காரங்க. அதை நல்ல முதல்ல ஆழமா மனசுல பதிவு. சரியா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாம நீங்க வச்ச வேலைக்காரங்க. எப்படின்னு கேட்டீங்களா, உங்களை மாதிரி சோம்பேறிகள்னால இந்த உலகத்துல எதுவுமே நடக்காம வெட்டியா அப்படி ஊற சுத்திட்டு கலந்து பண்ணிட்டு ஊர் ஊரா சாப்பாடு வாங்கிட்டு அடையில ஆடி இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உட்படாது, ஒரு நல்ல காரியம் நடக்காது, நம்ம வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி எங்க அப்பாவோட வெற்றிக்கல் வந்து உதித்தவன் நான். வேலை பார்க்க பேசாம கைது தானே. வேலை பார்க்கறது பெரியாளா, வேடிக்கை பார்க்கறது பெரியாளா? வேலை பார்க்கறது பெரியாளா, வேடிக்கை பார்க்கறது பெரியாளா? வேலை பார்க்கறது பெரியாள் தானே. நான் வேலை பார்க்கிறேன், நீங்க நான் பார்க்கிற வேலையை வேடிக்கை பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா, என்னோட வரவுக்காக ஆதிக்கு நடுவும் நின்று அற்பமும் உருவமும் ஒப்ப ஏகமும் வரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்களை கலந்து நின்ற விமலா, ஒரு குமரன் தன்னை தந்ததிலிருந்து எங்க அப்பா காதை விழுந்தது நீங்க. அதாவது எங்க பாப்பு நீங்க ஆலோசனை சொல்லுங்க. நீங்க அது பேர் என்னது, எப்படி ஏன் சாமி ஒரு வேலையை போய் செஞ்சு போடுறாங்க ஆலோசனை? அதுக்கு என்ன இதான் செஞ்சுறதுக்கு ஆலோசனை இதுக்கு அவங்க சொல்றது நடத்துறையாடுங்க. அதை நீங்க அதாவது பார்க்கிற போல பாருங்க, எதையாவது பேசுறது நீங்க பார்க்க. நீங்க அப்ப சொல்லி 4 இடத்துல முன்னாடி நான் வர்றாரு, நீங்க கழிவுறேன் கடவுள். எந்த எந்த இடத்துலையும் நான் கடவுளுங்க, நான் இறைவன். நான் வந்து நீங்க இருக்கட்டும், கடவுளா இருந்து கடவுளாக இருந்து ஊட பேச நான் எந்த லோகத்துல நினைக்கிறத போக முடியும், உங்களால போக முடியுமா வைகுண்டத்துக்கு? இந்த பாருங்க புரியா பேசிக்கிட்டீங்க, நான் கடவுள்கிட்டேன். சரி, நீங்க யார்? முனிவர். முனிவர் முனிவர். ஒரு வருஷத்துல சித்திரா பௌர்ணமியா இருக்கு, உங்களுக்கு தான். வைகாசி விசாகமா இருக்கு, உங்களுக்கு தான். மாதம் மாதம் கூடிய கந்த சஷ்டியா இருக்கு, உங்களுக்கு தான். பங்குனி உத்தரா இருக்கு, உங்களுக்கு தான். மாசி மகனா இருக்கு, உங்களுக்கு தான். கார்த்திகை நட்சத்திரமா இருக்கு, உங்களுக்கு தான். மாதம் மாதம் இந்த கந்தை சஷ்டி பார்த்தீங்களா? ஆமா, அதோட தன்மை என்ன? கார்த்திகை நட்சத்திரம் என்ன காரணத்துக்காக வருது? 6 மொத்தம் வீடுகள் எத்தனை இருக்கு? இதுவரைக்கும் 5 வீடு. சரி, எனக்கு தெரிஞ்சு. சரி சொல்லுங்க. இனி குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் வீடுகளுக்கு அளவே கிடையாது. தெரியும், வீடுகளுக்கு அளவே கிடையாது. ஆமா, உங்களுக்கு ஏன்னா குன்றில் இருக்கிறவங்க குமரன் சொல்லி முடிச்சாச்சு ஏற்கனவே. நீங்க சொல்றீங்க ஒரு காரியம் இருக்கு, இல்லாம போகாது. நான் இப்ப என்ன கேட்கிறேன், இதை மட்டும் தனியா போடுங்க. இப்ப நான் என்ன உங்களை கேட்கிறேன், இவ்வளவு பெருமைகள் ஒருவருக்கு
ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சஷ்டிக்கும் இவ்வளவு பெருமை இருக்கு. பால்காவை யாருக்கு? உங்களுக்கு தான். பன்னீர் காவை யாருக்கு? உங்களுக்கு தான். பஞ்சாபத்தை யாருக்கு? உங்களுக்கு தான். மச்சக்காவை யாருக்கு? உங்களுக்கு தான். பாத யாத்திரை யாருக்கு? உங்களுக்கு தான். இப்படி பலவிதமான சிறப்பான விஷயங்கள் கூட எனக்கு. சரி, 6 படை வீடுகள் எனக்கு 6 இடம் முதல்ல சொல்லப்ப நடக்கும்போது 6 இடம். இது போக உலகத்துல மலைகள் மலை எங்க குன்று இருக்காங்க கூட எனக்கு இடம். உங்களுக்கு ஒரு இடத்த சொல்லுங்க. 10 மட்டும் சொல்லுங்க, மாற்றி பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு இடம் சொல்லுங்க. முருகா. என்ன முருகா? உங்களுக்கு இடம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இருங்க என்ன பேச கூடாது. வாதி பிரதிவாதி முகத்தை அப்படி வச்சு சத்தமா பேசி அம்பலாரப்பட்ட வாங்க ஏற்றிருக்காங்க. நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் நான் மறுக்கல. அந்த குமரனுக்கு திருப்பரங்குன்றத்துல திருமணம் பண்ணி வச்சு அழகு பார்க்க வேணாங்க. அப்ப நான் பாருங்க, முருகனுக்கு இவ்வளவு பெருமைக்குரிய முருகனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்க வேணாங்க. அப்ப நான் என்ன முடியாது. கல்யாணம் உங்க அப்பா இருக்காரு பக்கத்துல. நான் கேட்கிறேன், சரிங்க, நீங்க நல்ல ஒரு நியாயமா பேச முடியாது. திருப்பரங்குன்றத்துல திருமணம் முடிச்சீங்க. இன்னைக்கு உங்க பக்கத்துல உங்க அப்பா இருக்காரா? உங்க அம்மா இருக்காங்களா? கிடையாது. சூரியனையும் சந்திரனையும் சாட்சியாக வச்சு பூச்சொண்டோட உங்களுக்கு மாப்பிள்ள இருந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கிறவங்க நாராயணன். இது உங்களால மறுக்க முடியுமா? இதனால நீங்க சொல்லுங்க, சஷ்டி எனக்கு, விசாகம் எனக்கு, பங்குத்துறை இவ்வளவு பெருமைக்கு முருகனுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சு அழகு பார்க்கிறேன்னா அப்ப நான் என்ன முடியாது. பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. முருகா, இந்த உலகத்துல நாரத மகரிஷி நான் வரும்பொழுது பதட்டம் நான் எனக்கு பதட்டம் எல்லாத்தையும் கடந்து உணர்ந்தவங்க. நான் எனக்கு இருக்குங்க பதட்டம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நாரத மகரிஷி நான் வந்த பொழுது இந்த பூலோகத்துல எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, இன்புற்றாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. கன்னியகுப்த நாட்டிலே 12 ஆண்டுகளாக மழை பொழியவில்லை. அன்று நாரதர் நான் பிறந்தனால அந்த நாட்டுல மழை பொழிஞ்சிச்சு. ஆக நாரம் என்றால் நீர், பெரிய என்றால் பிறப்பது. நாரதன்ற உனக்கு திருநாமம். உன்னை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க அப்பா கண்ணிலிருந்து தோற்று வச்சாரு நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க தோற்று வச்சப்ப கைலாயத்துல யாரும் சந்தோஷமா இருந்தாங்களா? சொல்லுங்க. உங்க அம்மா உங்க பக்கத்துல வர முடிச்சா? சிவனுடைய நெற்றிக்கிழந்து நீங்க வரும்பொழுது உங்க அம்மா உங்க பக்கத்துல வர முடிச்சா? சொல்லுங்க. எங்க அம்மா வந்து என்னை அரவணைச்சா, தூக்குனான்னு சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியுமா? ஆனா நான் வந்த அன்னைக்கு ஊரே சந்தோஷப்பட்டுச்சு. நீங்க வந்தப்ப உங்க அம்மா உங்க பக்கத்துல வர முடியல. உலகத்தையே வாரி இணைக்கக்கூடிய உலக தாய் உண்மையா அவளே உங்க பக்கத்துல வர முடியல. தெரியுமா? என்ன சிரிக்கிறீங்க? பேசுற பாடி பார்த்தீங்களா? உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. மறுபடியும் நான் சொல்லிட்டேன். நான் நீங்க கிடையாது. நீங்க பெத்த அன்னைக்கு கூட பண்ண அன்னைக்கு நீ பெத்த தகப்பை சாபத்தை வாங்கிட்டு இருக்கு. நான் கேட்டுக்கிறேன், பதிச்சுட்டீங்களா? நீங்க எனக்கு ஒரு சிறப்பு, எனக்கு ஒரு இடம், எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் அந்த சிறப்புக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. நான் பெரிய ஆளுங்க, உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். கட்டாம பேசுறது ஏன் கத்துறீங்க? அப்புறம் என்ன இந்த பதட்டம் இருக்கு? எனக்கு கல்யாணம் நடக்கிறாங்க. கல்யாணம் பந்தக்காரங்க வந்து சாப்பாடு பார்க்கறாரு வந்து நான் வந்து இருக்கு தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி நீங்க ஒரு ஆளு அது மூலத்தை உட்கார வச்சுங்க. நீங்க வந்து இங்க நான் வச்சுட்டேன். எனக்கு புரியா பேசிக்கிறீங்க. அதான் கேட்டேன். சொந்தக்காரன் சொன்னேன். ஏன் உங்க அப்பா உங்க அம்மா பக்கத்துல இருக்க முடியாது? எங்க அம்மா அப்பா நீ எப்படி சொல்றீங்க? எங்க அம்மா அப்பா உங்களுக்கு தெரியுமா? அதே இருக்காங்க. இல்ல உங்க அம்மா இல்லைன்னு தெரியுமா? நீங்க பேசுறீங்களா? எங்க பூச்சோட தென்மொழியில் என்ன இருக்கு? யாருக்கு போயிட்டு பாத்தீங்களா? புதுசா பாருங்க, அங்க யாரால உருவம் இருக்குன்னு சொல்லி பேசுறதுக்காக பேசாது. அங்க யாரால உருவம் இருக்கு என்ன கேளுங்க. கன்னியாகுமரி நாட்டுல 12 வருஷம் மழை வெடிச்சு நான் யாருமா? சிவனின் நெற்றிக்கிறது உரித்தவன். எதுக்காக? யாருக்காக? சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும். சூரபன் சாதாரண சூரபத்மன் சாதாரண அவன் மதம் செய்ய சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிமுருகம், அநாதகம், ஆட்சி விஷயக்கூடிய 6 தீப்பொறிகள். மூலாதாரம்ன்றது அக்னி. இந்த அக்னி வந்து தீப்பொறியா வெளியே வந்து சிவனின் நெற்றிக்கணி இல்லை. அப்ப அந்த வெளியில வரும்போது உலகத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, வெளியே மரங்கள்லாம் எரிஞ்சு விழுகுது, மழையெல்லாம் முடிஞ்சு ஓடுது, இந்த வெப்பம் தாங்காம. அப்ப என்னுடைய தாயாகப்பட்ட சக்தியாகப்பட்ட என்ன செய்யலாம், என் தந்தை பக்கத்துல அவரே வெப்பம் தாங்காம தாயை அப்ப தள்ளி நிற்கிறாங்க. அப்ப அவங்க நடந்து போகும்பொழுது அவர் காலியை அணிந்திருந்த அந்த சிலம்பாகப்பட்டது நவமணிகளும் அப்படியே வெப்பத்தோட உருகி ஓடுது. அந்த ஓடும் பொழுது என்னுடைய அன்னை சக்தியின் நிழல் அந்த உருவத்தில் தெரியுது. இதை பார்த்த என்னுடைய தந்தையாகப்பட்ட சிவன் சாம்பல் பொழுது அங்கே நவ வீரர்கள் நம்ம சக்தி தெரியுதா? அப்ப என்னோட வரவு வந்து என்ன காரணம்?
நீங்க அந்த உலகத்துல வந்ததுல என்ன நல்லது நடந்து வச்சு கடல் தான் நடக்குது. ஆனா நான் வந்ததுனால சூரபத்மன் மதம் செய்யப்பட்டு விட்டான். அசுரன் நீங்க என்ன சந்தோஷமா தெரியல, யார் காரணம்? நீங்களே எங்க உங்களுக்கு ஒழிஞ்சிருந்தீங்க? நீங்க சூரபத்மன் உங்களை சிறைச்சாலை நீங்க எங்க இருந்தீங்க? ஓடி ஒழிஞ்சுக்கிறது உங்களை பூரா காப்பாத்தி நல்ல விதமா இப்படி சட்டம் பேசுறதுக்கு இருக்குன்னா காரணம் நான் அவனை அடித்த ஒரு காரணம். நீங்க எல்லாம் சூரபத்மன் வீட்டுல வாசல் கூட போட்டுட்டு இருந்தீங்க, மறந்துடாதீங்க. நீங்க நீங்க நடமாட்டீங்களா, யார் காரணம்? நான் காரணம். என்னோட வரவுக்கு முன்னாடி நீங்க நல்லா இருக்கீங்களா, சுதந்திரமா நடமாட முடியுது. என்ன பேச்சு வேண்டிய உங்களுக்கு ஏதோ முருகனை பார்த்தோமா வேற அங்கெங்க வேணாங்க. ஒரு உலகம் நல்லா இருக்கும், ஒரு யாகம் வளர்த்தாங்க. உலகம் நல்லா இருக்குது, ஒரு யாகம் வளர்த்தாங்க. அந்த யாகம் கேட்க ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னாரு. மந்திரம் சொன்னா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? ராதாகிருஷ்ண மந்திரத்தை அந்தணர்கள் உண்டு போட்ட எச்ச இலைய நக்கி ராதாகிருஷ்ண மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச மந்திரத்தை தப்பாத்துனால யாக வெளியிருந்து ஒரு கெடா வாகனம் வந்துச்சு. வந்த வாகனத்தை கூட உங்களுக்கு நான் பரிசா கொடுத்துருக்கேன். கேட்ட கொடுத்து மந்திரத்தை தப்பா சொன்னீங்கன்னா சொன்னேன். அது தப்பு தானே? மந்திரமே தப்பா சொல்லி அது ஆட்டுக்கடை கட்டுச்சு. நல்லது நடக்கல. அந்த ஆட்டுக்கடை வந்து இவரை காப்பாற்றுறது நான். இவன் பேசுறாங்க நான் கிடாவை வாகனமா வச்சுக்கோங்க. மேஷமாக எங்களுக்கு இல்ல அதை வாங்கணுமாங்க. எனக்கு வாகனமே கிடையாதா? மயில் இருக்கு, யானை இருக்கு, ஆயிரம் எத்தனை வாகனங்கள் எனக்கு இருக்கு. இது நீங்க உள்ள போனா போதும் மச்சான் அணையிறாரு. இன்னொரு விஷயம் உங்க மேல கோபப்பட காரணம் தெரிஞ்சுங்க. உங்க வீட்டுல எங்க அண்ணன் விநாயகர் சம்மந்தம் பண்ணிருக்காங்க. சித்தி முத்தி என்று இருவரையும் திருமணம் முடிச்சு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண காலத்துல வந்து நம்ம சம்மந்தியாச்சு இல்லை நம்ம மாப்பிள்ளையாச்சு வந்து நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அனுசரிச்சு போய் தொடங்க. சரிதா? அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன காரணம் வந்தா ஏன் வந்தாலும் சரி என்ன கேங்க. நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கடவுள் எனக்கு நடந்தது நடப்பது நடக்க போது எல்லாம் தெரியும். தலை தப்பிக்கிறமா வேணாமா உங்களுக்கு? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என்ன என் தலை தப்பிக்கணும்னா நான் யாரு தலையை வேணாலும் உருட்டுவேன். பேச்சு நல்லா இருக்கு. நான் கேட்டை கூட வச்சிருங்க. உங்க இப்ப நடக்கவடி காட்டு என் தலை தப்பிக்க தவிர வெடிக்க என் தலை வெடிச்சு என்ன ஒரு நாரதற்கு இந்த உலகம் தாங்கல. சரி, என்னோட தலை வெடிச்சுன்னா 1008 அண்டம். 1008 அண்டத்துல 1008 நாரதர் வருவாங்க. 1008 அண்டத்துல 1008 நாரதர் வருவது எந்த புராணம் சொல்லுங்க? நான் சொல்றேன். இவர் சொல்றான். உங்களோட சாப்பாடு தேவைக்கு நீங்க தப்பிச்சு போறது கேரக்டர் அந்த வாய் சொல்றாங்க. எந்த புராணம் சொல்றத நாரதர் தலைக்கடித்தான் 1008 அண்டங்கள் இருந்தும் 1008 நாரதர்கள் புராணமே கிடையாது. தப்பான விஷயத்தை உடலுக்கு சொன்னாங்க. அது குறிப்பா தம்பி எடுத்துக்கிட்டாரு. நீங்க பேசுற தவறான விஷயம். உண்மையை சொல்லும்போது ஓங்கி பேசுங்க, தவறா சொல்லும்போது நாங்க எங்க வைக்கிறீங்க? இருக்கேன். சரி, என்ன விஷயம் வந்து சொல்லுங்க. அது எப்படி உங்க பின்னாடியே தான் இருக்கேன். என்னோட முன்னேற்றத்தை பத்தி எனக்கு தெரியும். என்ன சுடர் விட்டு எரியும் விளக்காயினால தூண்டுகோல் ஒண்ணு வேணும். நான் எரிஞ்சுட்டாங்க. என்னங்க எரியணுங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. கோவில்ல கற்பூரமாக இருந்தா கையெழுத்து குடிச்சா எரியுறது அளவோடு அதைத்தான் சொல்றேன். அதே சுடல் அதிகமா வச்சுக்கிறேன். அது வேற மாதிரி போயிடும். அப்படி கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். கற்பூரம் ஏற்றி திருவண்ணாமலையில கற்பூரம் ஏற்றி கும்பிட்டா கையெழுத்து கும்பிடுதான். மேல போய் பரதி ஏற்றினால அதையும் கையெழுத்து கும்பிடுதான். நீங்க சொல்றீங்க என்கிட்ட அது ரொம்ப விளைவுகள் வேறு மாதிரி போயிடும். ஆமா, விளைவுகள் வேறு மாதிரி வேற மாதிரி போயிடக்கூடாது. அப்ப எல்லாமே வறுமுறையோட இருக்கணும். அதைத்தான் நாங்க சொல்றோம். ஆமா, அதையும் நானும் சொல்றேன். நீங்க என்ன விஷயம் வந்தீங்க? நானாங்க 3 உலகம் சென்று அதான் சொல்லிட்டு முருகனுக்காக ஒரு கனி ஒன்றை பார்த்துருந்தேன். எந்த இடத்துல பாத்தீங்க? கனியாங்க வேலுமலை சாரல திணைப்புணத்துல. அங்க இருக்கு இங்க போறீங்க. அங்க இருக்கு இங்க போறீங்க. முருகா, இப்ப நீங்க தான் சொன்னீங்க. போனீங்கன்னா குன்று இருக்கு பண்ணா குமரன் இருக்கோம். புரிஞ்சிருந்த கடவுளை முருகன் தானங்க. சரி, நீங்க தான் சொன்னீங்க. பொதுவாக உங்க பேச்சுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கினீங்கன்னா எப்படி? நான் கேட்டு சொல்லுங்க. உங்க பேர் வந்து முருகா பார்த்து நேர பார்த்து அங்கிருந்து போறீங்கன்னு கேட்கிறேன். முருகா வரும் மார்க்கத்துல பார்த்து வந்தேன். மார்க்கத்தில் வரப்போற பாதை இப்படியே ஊரா தெரிஞ்சவா சுத்தி தெரியுது. போற வார மார்க்க அந்த மார்க்கெட் மார்க்க என்னடா காரணம் கிடக்கு எங்கிட்டா தர தப்பிக்கலாம். இதுதான் வேலை. நான் தான் ஒரு சுருக்கமா சொல்லிட்டேன். ஏன் தர தப்பிக்கணும்? நான் யார் வேலை வேணாலும் உருட்டத அதுக்கான வேலையே நடக்காதுல்ல. நான் கேட்கிறேன், ஒரு ஆளை உருவாக்கி காலம் இருந்தா அது உங்களோட தான் அடுத்த என்ன செய்ய முடியும்? உங்க தலையை இல்லாம போகும்போது நீங்க யாரை என்ன செய்ய உங்களால?
உங்க தடை இல்ல. நான் ஒரு காரியம் முடிவு பண்றோம், அந்த காரியம் நடக்கிறதுக்கான தடை உங்ககிட்ட இல்ல. முன்ன மட்டும் என்ன செய்வா தெரிஞ்சுக்கங்க. என்ன யார்கிட்ட போனா என் காரியம் நடக்குது எனக்கு நல்லா தெரியும். இப்ப சொல்றீங்க இல்ல ஒண்ணு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர்த்த பார்க்கணும். ஏன் உங்களை பார்க்க வந்திருக்கேன்? காரியம் நடக்கணும். காரியம் என்ன காரணம் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கங்க. ஏன் முருகனை பார்க்கறதுக்காக ஒரு கனியை பார்த்து வந்து ஏன் உங்ககிட்ட வர்றேன்? ஏன் உங்க அண்ணன் வந்திருக்கலாமே? நீங்க தமிழ் கடவுள் தானே, தமிழ் கடவுள், தமிழுக்கு கடவுள் நீங்க தானே. ஏன் அம்பை மூதாட்டி பாடும் வெளியேடும் பாகும் பருப்பு வினாங்கி கலந்து உமக்கு நான் தருவேன் போலும் சரி மிகக்கரை முகத்து தூமணி எனக்கு சங்கத்தமிழ் 3 எனக்கு தானே. ஏன் தமிழ் கடவுள் உங்ககிட்ட கேட்க முடியாது? ஏன் விளையாட்டு கேட்டாரு? அவருக்கு வந்து அந்த முக்கிய கொடுத்தது யாருங்க? எல்லாம் பேச்சாங்க. நான் கேட்டு சொல்லுங்க, எனக்கு இந்த இது வேண்டாம். நான் இளமை பருவம் மாறி அங்க சாப்பாடு போடுறாங்க. அன்னச்சத்திரத்தை காமிச்சவரு பெரியாளா, அங்க சாப்பாடு போட்ட ஒரு பெரியாள் என்ற மணி சொல்றாரு. தமிழ் கடவுள் அப்பை மூதாட்டி உங்ககிட்ட தமிழை கேட்டுக்கணும். உங்ககிட்ட கேட்காம உங்க அண்ணன் போய் கேட்க வேண்டிய காரணம், நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? அந்த அதாவது விநாயகர் பெருமாள் அப்பை கேட்ட வரமே வந்து முதல்ல இந்த இளமை இருக்கிற முதுமை போய் கேட்டது அவங்க எதுவுமே கேட்ட பிரச்சனை இல்ல. சரி, தமிழ் கடவுள்கிட்ட தானே தமிழை கேட்கணும். ஏன் விநாயகர் கேட்கணும்? நான் எனக்கு சங்க தமிழ் யார் கேட்டது? அப்பை மூதாட்டி என்ன கேட்டா? பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பு வினாண்டி கலந்து உமக்கு நான் தருவேன். சரி, கோலம் செய்து உங்கக்கருமுகத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் 3 தாடி. ஏன் கேட்டது என்ன தப்புறீங்க? அதாங்க தமிழை வந்து தமிழ் கடவுள்கிட்ட தானே ஏன் கேட்க. பண்ண என்ன கேட்டது தப்பா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க உடனே கனி என்ன சொல்றீங்க? அண்ணன் தப்பா சொல்றீங்க. அதுக்கு தப்பா புரிஞ்சுங்க. ஏன் கனியை உங்ககிட்ட கொண்டு வந்தேன்? நான் இருக்கு, அதுக்கு நான் விவரம் சொல்றேன். நீங்க விவரம் சொல்லுங்க. கைகாரத்துக்கு போனோம்னா சிவசிவான்னு எழுதிருக்கு. சரி, எங்க அத்தையை பார்க்க போனேன்னா ஓம் சக்தின்னு போட்டிருக்கோம். எங்க பாட்டனை பார்க்க போனேன்னா நமோ நாராயணான்னு போட்டிருக்கோம். சரியா? ஆனால் உங்களை பார்க்க வந்தாங்க யாமிருக்க பயமேன்னு சொல்லிட்டு ஆறுதலை தரக்கூடிய ஆறுதல் கடவுளே நீங்கிறாங்க. அப்ப தெரியல நம்ம பிரச்சனை பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுறதுனா வந்து முருகனை சந்திச்சாட்டேன் அப்படி தெரிஞ்சுட்டா இப்ப காரி ஆரோட வந்து தெரிஞ்சுக்கிறது. ஆக மொத்தத்துல அங்கங்க என் தடவை வச்சிருக்கு. எனக்கு கிடைச்சா இன்னைக்கு நீங்க தான் அப்படி கிடைச்ச ஆளுன்னு சொல்லாதீங்க. கிடைச்ச கடவுள் சொல்லுங்க. கிடைச்ச ஆளுன்னு சொல்லணும். ஆள் வேற, துறவி வேற, முனிவர் வேற, அதெல்லாம் நிறைய இருக்கு. சரிதா? உங்களுக்கு இன்னைக்கு வந்து தலை தப்பிக்கணும். நீங்க தலையோட போகணும். அதானே பார்த்தது கனி சிறப்பு இருக்கு. சொல்லுங்க, பெருமை இருக்கு. சிறப்பா சொல்லுங்க. அப்படியா? தங்கரங்கும்